ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன் மணி. எத்தனை பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்குது? ப்ரோ, கர்மா எனக்கு நிறையா இருக்குது, இல்லை கர்மா நிறையா இருந்ததா அப்படின்னா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற டவுட்டு எத்தனை பேருக்கு இருந்திருக்குது? எனக்கு இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான மெஜாரிட்டியான மக்களோட டவுட்டை தான் நான் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கர்மாவும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் எப்படி ரிலேட்டடாக இருக்குது, கர்மாவை தாண்டி நம்மளால் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். கவலைப்படாதீங்க, இது ஒரு பாசிட்டிவான வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். கர்மா லா ஆஃப் அட்ராக்ஷனோட கனெக்டடாக இருக்குமா, வேலை செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு லாஜிக்கலான அதோட தியரி அப்படிங்கிறத என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயுமே கர்மானா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிற பேசிக்கான தியரியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது ஒரு கர்மா இருக்குது, ஒருத்தங்க இறக்கும் தருவாயில் அவங்க இறந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கர்மா இருக்குது. அப்போது யாரோ ஒருத்தங்க ஒரு நல்ல ஒரு சோல் இதுக்கான நோய்க்கான தீர்வு என்கிட்ட இருக்குது, பார்த்தியா பாட்டில், இதை நான் உனக்கு ஃப்ரீயாக தரேன், இந்த பாட்டிலை ஒரே ஒரு வாட்டி குடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு இருக்கிற எல்லா நோயும் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நோய் இருக்கிறவங்க அடுத்த நாள் சாக போகிறவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஐயோ கடவுளே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, யாராச்சும் ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் பண்ண மாட்டியா, இதுக்கான நோய்க்கான தீர்வு தர மாட்டியா, உலகத்தில் ஏன் இப்படி இருக்குது, ப்ளீஸ் இது உதவுங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த புலம்பலை பார்த்த உடனே இவங்க உதவிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல, நம்ம உதவி பண்ணோம் அப்படின்னா இந்த உதவியை எடுத்துட்டு பயங்கரமாக செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ரொம்ப நல்ல சோல் இருக்கு இல்லையா, அந்த சோல் இதுதான் மருந்தை குடிச்சா அப்படின்னா நீ அடுத்த நொடியே உனக்கு இருக்கிற நோயெல்லாம் சரியாயிடும், நீ நாளைக்கு சாக போறன்னு இருக்கு பார்த்தியா, அதை நீ சாகவே மாட்டேன், நீ நினைக்கும் போது தான் நீ சாக அப்படிங்கிற ஒரு கர்மாவை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு கொடுக்குறான். அப்போது இங்கே கர்மா எப்படி தெரியுமா செயல்படும்? கர்மாவை உண்மையாலே பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் முன்னாடி தான் இருக்கும், இது குடித்த நோயெல்லாம் தீரும்னு ஒருத்தன் சொல்லி போயிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் அப்புறம் குடிப்போம், போய் மற்ற வேலையை பார்க்குறது, இல்லை மற்றவங்கிட்ட புலம்புறது, அவன்கிட்ட போய் புலம்பிட்டு வரேன், அவன்கிட்ட நான் இன்னைக்கு புலம்பலை அப்படின்னு சொல்லிட்டு போய் புலம்புறது. புலம்பிட்டு பார்த்தா அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஐயோ இது நான் சாப்பிட்ற டைம், சரி சாப்பிட்டு குடிப்போம், சாப்பிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வரும்போது டிவி போகுது, டிவியில் நல்ல ப்ரோக்ராம், இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. பார்த்துட்டு சாயந்தரம் வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறது. தூங்கிட்டு காலையில் இருந்து பார்த்தா டைம் டு டெத், காலி. அப்போது எவ்வளோதான் உங்களுக்கு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களால் உயிர் பழைய முடியும், தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்கள் கையில் இருந்தாலும், யாரோ ஒருத்தன் குடித்தாலும், உங்களுக்கே அது தெரிஞ்சாலும் கர்மா அப்படிங்கிறது அப்படி தான் வேலை செய்யும். உங்களோட எண்ணத்தை அது பக்கம் கொண்டே போகாது, மாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போகும். அப்போது நிறையா பேருக்கு இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற போதுலாம் நான் சொல்லியிருப்பேன் நிறைய டெக்னிக்கில், ஒரு விஷயத்த நினச்சிட்டு மறந்துடுங்க, இல்லை ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்ணுங்கள், அப்படியே இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம். ஆனால் அவங்களுக்கு சிலது இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம பெரிய எஃபெக்ட் எடுக்கல அப்படின்னா பயங்கரமாக விஷுவலைஸ் ஆகும். இந்த மாதிரி விஷுவலைசேஷன் நான் பண்ணதே இல்லையாப்பா அப்படின்னு பட்டு நடந்துடும். சிலதெல்லாம் இன்னொரு டெக்னிக் சொன்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணி மறந்துடும். சூப்பர், நான் மறந்துட்டேனே, ஞாபகமே இல்லையே, வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் சூப்பராக நான் மறந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஷுவலைசேஷனே உங்களுக்கு கர்மாவில் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணும்போது விஷுவலைசேஷனே வரவே வராது. என்னடா இது, அப்போ விஷுவலைசேஷன் சூப்பராக வந்தது, இப்போ விஷுவலைசேஷனே வரமாட்டேங்குது. அதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணி மறக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க, அப்போன்னு பார்த்து உங்கள் மண்டையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும், இதை விஷுவலைஸ் பண்ணி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் சொல்லிக்கிட்டே இருக்கும், மறக்கவே மறக்காது. அப்போது லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறது இப்படி தான் உங்களுக்கு வேலை செய்யும். லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் அட்ராக்ஷன், இது எல்லாமே லா, அதாவது விதி. இந்த விதி தலையில் எழுதியிருக்கோம் அப்படின்வாங்களா, அப்படிலாம் கிடையாது. இது விதி, யூனிவர்சல் விதி, நேச்சரோட விதி. நேச்சருக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் அப்படின்னு வைங்களேன், நேச்சர் அப்படிங்கிறது ஒரு தலைமை, அதுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள், அவங்க இப்படி தான் வேலை செய்வாங்க. நான் என் தலையில் எழுதவே இல்லை, ஆனால் நான் மேலே இருந்து கீழே குதிக்கிறேன் அப்படின்னா யார் குதிச்சாலும் கீழே குதிச்சு சதற வேண்டியதுதான், அதுதான் விதி. அதாவது லா, தமிழில் லா, இங்கிலீஷில் லா, தமிழில் விதி. அதை மாற்றிக்கிட்டு மண்டையில் எழுதப்பட்டது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போது கர்மானா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம்னா, கர்மா அப்படிங்கிறது ஒன்றுத்தோட ரியாக்ஷன்.
என்ன ப்ரோ கர்மாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க சாமியார் மாதிரி அப்படின்னா, இதை வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறேனே. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறதா ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர் விசை இருக்குது. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் இருக்குது. அதுவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டான ரியாக்ஷன் இருக்குது. அப்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்கள் எண்ணம் யோசிக்கிறது கூட ஒரு விதி தான், ஒரு கர்மா தான். நீங்கள் யோசிக்கிறதும் ஒரு ஆக்ஷன் தான், அதுக்கான ரியாக்ஷன் கண்டிப்பாக வரும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து செய்த விஷயங்கள் எல்லாமே ஆக்ஷன் தான், அதுக்கான ரியாக்ஷன் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா அது விதி. விதி இப்போது உங்களோட ஜாதகத்தில் பார்ப்பீங்க. ஜாதகத்தில் உங்களுக்கு சனி நடந்துட்டு இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லுவாங்க. 7.5 சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சனினா என்னது? ஒவ்வொரு டைமில் நமக்கு விதி அப்படின்னு சொல்லிட்டு கர்மா நடக்க வேண்டிய டைம்னு ஒன்று இருக்கும். அந்த டைமில் கர்மா நடந்தே ஆகும், எல்லா கர்மாவும். அப்போது நீங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது 7.5 சனிப்பா ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ண கெட்டதுக்கெல்லாம் ஒரு கெட்ட கர்மா வருது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நல்லதே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், 7.5 சனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆட்டாது. நீங்கள் கெட்டது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வச்சு செய்யும் உங்களை. அப்போது ஒரு இடத்துல ஜாதகம்லாம் சரியாக இருக்கும்போது அந்த இடத்துல கர்மா கம்மியாக வேலை செய்யுது, இல்லை வேலையை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னா அந்த இடம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களோட உடம்போட எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சக்தி தத்துவம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வேலை செய்யணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உலகம் ரொம்ப ஈஸியாக புரியும். சக்தி தத்துவம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சக்தி தத்துவம் அப்படின்னா நீங்கள் சக்தியை எவ்வளோ ஏற்றுறீங்களோ அப்போ உடம்புல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் அது சரி பண்ணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் அது கொண்டு வரும். உங்களை சந்தோஷமாக சேஃபாக வச்சுக்கிறது தான் அந்த சக்தியோட வேலை. சக்தி கம்மியாச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த விதி, இந்த கர்மா எல்லாம் வந்து டம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த நீங்கள் என்ன தான் ப்ரோ சொல்ல வரீங்க? லா ஆஃப் அட்ராக்ஷனோட கர்மா இருந்ததுன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா செய்ய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா. இந்த எனர்ஜி அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? எனர்ஜி அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே இருக்குது. நம்ம சாப்பிடும்போது எனர்ஜி வருது, தியானம் பண்ணும்போது எனர்ஜி வருது, சந்தோஷமாக இருக்கும்போது எனர்ஜி வருது, எல்லா வகையிலும் எனர்ஜி வருது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எனர்ஜி கம்மியாகும். எனர்ஜி கம்மியாச்சுன்னா சுற்றி இருக்கிற கர்மா வேலை செய்யும். அதாவது எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது நம்மளை சுற்றி ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க, இவன் அடிக்கணும்டா வெட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போடா கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பான். கம்மியானோடனே அடித்து தூக்க வேண்டியதான், அதான் அவங்களோட வேலை. அப்போது நம்மளோட வேலை எனர்ஜி அப்படிங்கிறது அதிகரித்து வச்சுக்கிட்டே இருக்கிறது தான். இப்போது எண்ணம் அப்படிங்கிறது சொன்ன பார்த்தீங்களா? எல்லாமே ஒரு அவுட்கம் ஆஃப் எனர்ஜி தான். நம்ம சாப்பிட்றதால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். கரெக்டாக நம்ம சாப்பிட்றதால தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ சாப்பிட்டு வந்து பேசுகிறதா தான் தெம்பாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சாப்பிட்றதால தான் என் எண்ணமே ஓடுது. நான் சாப்பிட்றதை கம்மி பண்ணிட்டே இருந்தேன்னு வைங்களேன், உடம்புலாம் இயங்காது, கடைசியில் எண்ணம் இயங்காது, கடைசியில் செத்து போயிடும். அப்போது எல்லாத்துக்கும் எனர்ஜி அப்படிங்கிறது தான் காரணம். இப்போ ஒரு எனர்ஜி வெளியே வருது பார்த்தீங்களா? அது வந்து எனர்ஜியோட அவுட்கம், எனர்ஜியோட இன்னொரு சோர்ஸ் தான் அது. இப்போ நான் சாப்பாடு அப்படின்ற வழியாக எனர்ஜி உள்ள போட்டேன், வெளியில் எண்ணம் அப்படிங்கிறது வழியாக எனர்ஜி வருது. இப்போ பேசுறது அப்படிங்கிறது எனர்ஜி வருது. ஆனால் எனர்ஜி அப்படிங்கிறது சாப்பாட்டுலேருந்து என் உடம்புக்கு போய் எனர்ஜியோட உருமாற்றத்தை பாருங்கள். சாப்பாடுன்ற எனர்ஜி வடிவத்திலேருந்து உடல் அப்படிங்கிற வடிவத்துக்கு மாறி சவுண்ட் அப்படிங்கிற வடிவத்துக்கு வந்து ஃபோன் வழியாக உங்கள் உடம்புக்கு போகுது, உங்கள் காது வழியாக உங்கள் உடம்புக்கு போகுது, அது நாலேஜ் அப்படிங்கிற வடிவத்துக்கு. அப்போ இவ்வளோ வடிவம் இருக்குது கரெக்டாக? அப்போது நீங்கள் பேசுறது எல்லாமே எனர்ஜியோட வடிவம் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எனர்ஜி அதிகமாக இருக்குது, கர்மா கம்மியாக வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போது எனர்ஜியை அதிகமாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அதிகமாக பேசணும். நம்ம நார்மல் டைமில் கர்மா வேலை செய்யாத டைமில் நம்ம கம்மியாக விஷுவலைஸ் பண்ணாலே சூப்பராக வேலை செய்யுது, பக்காவாக விஷுவலைசேஷன் வருது, தப்புன்னு மறந்து போயிடுறோம், வேலை செய்கிறோம். இப்போ கர்மா வேலை செய்யும்போது விஷுவலைசேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, வேலை செய்யவே மாட்டேங்குது. ஏன்னா எனர்ஜி பத்தலை, அதிக எனர்ஜி அடிக்கணும். அதிக எனர்ஜி அடிச்சு ஒரு டைம் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லாக யோசிச்சு விஷுவலைஸ் பண்ணணும். ஆஃபர்மேஷன் நான் 10 வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா 20 வாட்டி 30 வாட்டி சொல்லணும். விஷுவலைசேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதிகமாக பண்ணணும். ஜேர்னலிங் எழுதுறேன் அப்படின்னா எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் அதிகமாக பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜியும் ஏற்றிக்கணும். நான் சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருந்தால், கிராட்டிடியூடாக இருந்தால், நல்லா சாப்பிட்டா உங்களுக்கு எனர்ஜி அதிகரிக்கும். ஸோ இங்கே என்ன இது அப்படின்னா உங்களோட குண்டல கவசம் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த குண்டல கவசம் அப்படிங்கிறது எனர்ஜி தான். எனர்ஜியை ஏற்ற உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, யாராலையும் உங்களுக்கு தடுக்க முடியாது. எனர்ஜி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஜாதகம், கர்மா, இந்த பிளானட்ஸு எல்லாமே தூக்கி போட்டு அடிக்கும். அப்போது எனர்ஜி வந்து நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷனில் வேலை செய்யுமா? கர்மாவுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து நம்மளால் கர்மாவை எதிர்த்து செயல்பட முடியுமா அப்படின்னா செயல்படலாம். அதிக எனர்ஜியோட அதிக டைம் பண்ணோம் அப்படின்னா கர்மாவிலேருந்து நம்மளால் தப்பிச்சு வெளியே வர முடியும். கர்மாவுக்கு மேலே நம்மளால் வந்து நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயத்த நடத்த முடியும் அப்படிங்கிறது தான்
இந்த வீடியோட கன்க்ளூஷன். ஸோ இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைனா இன்ஸ்டாகிராமும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். இல்லை நம்பரும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.